Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இயற்கையா விளைஞ்ச தானியங்களை வச்சுட்டு சுவையான கிறிஸ்பான மொறுமொறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தோசை மாவு செய்யறது ரொம்ப சுலபம். இது நீங்க 8 மாசம் உள்ள குட்டி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முழு கோதுமை 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இருக்கு இல்லையா, அது 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் சொல்லியிருக்க எல்லாமே நீங்கள் டபுளாவோ பண்ணிக்கலாம். அப்புறம் குவான்டிட்டி நீங்கள் பாதியாகவும் குறைச்சிக்கலாம். இப்போ இதில் கம்பு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இதில் நீங்கள் திணை சேர்த்திக்கலாம், அப்புறம் சோளம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சேர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ இயற்கையான தானியங்கள் எல்லாமே சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 hours ஊற வச்சுக்கலாம். நம்ம கம்பு கறி அப்புறம் கூழ் இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ இருக்க குழந்தைங்க அதை டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக மணியாக ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் கம்மியாக செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இது நல்லா முழுன்னு 100% அரைக்க வேணாம். ஒரு 90-95% ஒரு கொஞ்சமாக அரைச்சா போதும். அப்போ நல்லா தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இது ஒரு 5 hours நம்ம புளிக்க வச்சுட்டு நம்ம உடனடியாக தோசை ஊற்றிக்கலாம். நான் ஒரு நைட்டு ஒரு 10-10:30க்கு அரைச்சேன். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முதலீடு இல்லாமல் எளிய முறையில் பணம் சம்பாதிக்கும் வழியை பற்றி பார்ப்போமா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஷாப் 101 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் சாரீஸ், குர்த்திஸ், பெட்ஷீட்ஸ், டிஷர்ட்ஸ் ஆகியவை ஹை குவாலிட்டியில் கிடைக்கும் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்டலாகில் பாருங்கள். அது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கீழேயும் அதோட மார்ஜின் விலை போடப்பட்டிருக்கும். ஒரு ப்ராடக்டை வாங்க விரும்புனீங்கன்னா கீழே இருக்க ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின லிங்க் மூலமாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொருட்களை வாங்க முடியும். இதில் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் இருக்குது. டெலிவரி ஆன ப்ராடக்ட்ஸ்க்கான மார்ஜின் தொகை உங்கள் வருமானம். இப்படி சேர்ந்துட்டே இருக்க தொகையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஷாப் 101 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் பணம் சம்பாதிங்க. Shop 101, India's #1 online selling app. Download now from Google Play Store. வாங்க இப்போ நம்ம மல்டிகிரெயின் தோசை ஊற்றலாம். இப்போ குட்டி குழந்தைங்களுக்கு ஊத்தாப்போ ஷேப்பில் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக ஊற்றி கொடுங்க. பெரியவங்களுக்கு ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக ஊற்றி கொடுங்க. இது நமக்குங்கிறப்போ ஆயில் இல்லாமல் கூட சுட்டுக்கலாம். குட்டி பேபிஸ்க்கு நெய் ஊற்றி கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக சத்து மாவு கூழ் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இது 2வது சைடு எப்படி குக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை கல்லில் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 8 months பேபிக்கு கூட நல்லா சாம்பாரில் டிக் பண்ணி ஊட்டி விடுங்க, சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. எஸ், நம்மளோட டேஸ்டான கிறிஸ்பியான ஹெல்தி தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களோட மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்குங்கிற ஒரு நிம்மதியும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.